நீரோஜா ஏக்கா வாக்கா உட்காருக்கா, நான் காப்பி எடுத்துட்டு வரேன். காப்பில எனக்கு வேண்டாமா, நம்ம தம்பி சேகருக்கு நிச்சயம் வச்சிருக்கோம்ல, அதுக்கு உங்க எல்லாரையும் கூப்பிடலான்னு வந்தேன். எல்லாரும் வந்துருங்கம்மா, புருஷன்டி சொல்லிடு, குடும்பத்தோட நிச்சயத்துக்கு வந்துடணும் சரியா? சரிக்கா. நான் வரையில. அத்தை எதுக்கு அப்படி சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லம்மா நீரோஜா, ஆண்டி அன்னைக்கு தான் பயணம் போறவலாம். அத்தை ஏன் அன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நீங்க போக கூடாதா? என் தம்பி நிச்சயம் இருக்குல்ல, குடும்பத்தோட வரணும்னு அக்கா சொல்றேன். எங்க அம்மையும் அப்படிதான் ஆசைப்படுவாவ. நீங்க வரலன்னா எனக்கும் வருத்தமா இருக்கும், அவியலும் வருத்தப்படுவாவ. வாங்க எல்லாரும் சேர்ந்தே போவோம். நீரோஜம்மா இருக்கட்டும்மா, ஆண்டி ஏதாவது முக்கியமான வேலையா பயணம் போகல இருக்கும், அதனால அந்த பயணத்தை நிறுத்தினா சரி வராது. கிஷாண்டி நீங்க போயிட்டு வாங்க. நீரோஜம்மா நீ குடும்பத்தோட வந்துரு, வேணும்னு அந்த கருவாட்டையும் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துரு. நான் போயிட்டு வரேம்மா, நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. சரிக்கா. நீரோஜம்மா நிச்சயத்துக்கு நீயே என் மகனை மட்டும் போயிட்டு வந்துருங்க, அங்க வந்தா சரிப்பட்டு வராது. ஏன் அப்படி சொல்றீங்க? பேரவி உங்க அக்காவோ உங்க அம்மையோ நான் சொல்றத நம்ப மாட்டேங்க. அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியாச்சு. சொன்ன வரவா அந்த பிள்ளையே சேகருக்கு பேசி முடிச்சு நிச்சயம் வரையும் போறாவ. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலம்மா. ஆவிய இஷ்ட கல்யாணம் பண்ணா பண்ணட்டும், நிச்சயம் பண்ணா பண்ணட்டும். நான் வரையில, நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்க. அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க. மறுபடியும் சேகருக்கு நிச்சயமா? ஏற்கனவே அவருக்கு நடக்கிற நிச்சயத்தையும் கல்யாணத்தையும் கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்தி இருக்கு. இப்போ மறுபடியும் அவனுக்கே நிச்சயம் ஏற்பாடு பண்றாங்க. ஏன் தான் ஓனர் என்ன இப்படி இருக்காங்களோ தெரியல. அவன் தான் கல்யாணத்தை இஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்க, எதுக்கு மறுபடியும் பொண்ணு பாக்குறாங்க? இந்த நிச்சயத்தை எப்படி நிறுத்துறது? ஒருவேளை சேகருக்கு இந்த பொண்ணு கூட கல்யாணம் நடந்துருமோ? அப்ப இந்த காதல் என்ன ஆகுறது? டாடி டாடி. வாமா ஒன்று பொண்ணே, எப்படிமா இருக்கிற? அம்மா எப்படி இருக்காங்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டாடி உங்களை பார்த்து தான் ரொம்ப நாள் ஆச்சு. எங்க போனியா டாடி? அதுவாமா கொஞ்ச நாள் வேலைக்கு போயின்னு இருந்தேன். என் பெரிய பொண்ணு அப்பா வாங்க வாங்க பாக்கணும்னு கூப்பிட்டுன்னு இருந்தா. சரி போய் பொண்ணை பார்த்துட்டு கொஞ்ச நாள் அவ கூட இருந்துட்டு வரலான்னு போனேன். அப்படியே ரொம்ப நாள் அங்கேயே இருந்துட்டோமா. சரி டாடி, இப்பயாவது வந்தியில குழந்தை சொல்லவே இல்லை நீங்க இந்த ஊர்ல இல்ல. நீ நான் கூட வேலையில தான் பிஸியா இருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன் டாடி. வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் பெத்த பொண்ணை போய் பாக்கணும் இல்லம்மா. குழந்தை அங்க தனியா இருக்கிறா, அவளுக்கு எப்படியாவது கல்யாணத்தை முச்சு வச்சிடலான்னு பாக்குறேம்மா. ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்ல, பச்சை கிளியோட பெரியவா, அதனால முதல்ல அவளுக்கு மாப்பிள்ளைய பாத்துடலான்னு பாக்குறேம்மா. ஒரு நல்ல பையனா இருந்தா சொல்லுமா. டாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கா, நல்ல பையன் தான். நான் உங்களுக்கு என் தம்பி நிச்சயத்துல காட்டி தரேன் டாடி. அப்படியாம்மா? ஆமா டாடி, கண்டிப்பா காட்டி தரேன். நீங்க பாருங்க, பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிருவோம் டாடி. சரிம்மா ஒன்று பொண்ணு, நானும் 4-5 இடத்துல பார்த்தேன், எனக்கு எதுவுமே பிடிச்ச மாதிரி இல்ல. நம்மளுக்கு அப்புறம் பிள்ளைய நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு பையன் கிடைக்கணுமா. தாய் இல்லாம வந்த பொண்ணுங்க போற இடத்துலயே அது நல்ல பையனாவும் நல்ல குடும்பமா கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். கிடைக்கும் டாடி, கவலைப்படாதீங்க. சரிம்மா ஒன்று பொண்ணு, உன் வாய் மூத்த பழிக்கட்டும். பழிக்கும் டாடி பழிக்கும். ஓனர் வணக்கங்க. ஓனர் வணக்கம் வணக்கம். ஓனர் காப்பி எதுவும் கொண்டு வந்தீங்களா? குடிச்சிட்டே பேசலாமே. பேதிதான் இருக்கு. ஐயோ அப்படின்னா காப்பி டீ எல்லாம் குடிக்க கூடாது ஓனர், வெறும் காஞ்ச ரொட்டி வாங்கி கடிச்சிட்டே போங்க. ஆமா நான் கடிச்சிட்டே போறேன். ஏன் ஓனர் கோபப்படுறீங்க? நல்லது தானே சொல்லியே. நான் உன் வீட்ல வந்து காப்பி கேட்டேன், நீ தான் தரமாட்டான்னு எனக்கே தெரியும். இதுல வேற எடுத்துட்டு வந்தீங்களா போட்டுட்டு வந்தீங்களான்னு கேள்வி. சரி ஓனர், ஏன் வந்தியா எதுக்கு வந்தியா? தான் வாடகை தந்துட்டேல்ல. அம்மம்மா விட்டு அடிச்சு துரத்துறோம் போல இருக்க. ஏன் வீடு இது, நான் வரக்கூடாதக்கா? வரக்கூடாது ஓனர், இப்போ எங்க வீட்ல இது. டாடி நீங்களே சொல்லுங்க டாடி, இது ஏன் வீடு, நான் வரலாமா வரக்கூடாதா? நீ வரலாமா ஒன்று பொண்ணு, உனக்கு வரதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதுவும் டாடி இருக்கிற வீட்டுக்கு நீ வரலாம் போலாம், எப்பனாலும் இங்க வரலாம். சரி டாடி, கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் டாடி என் தம்பிக்கு நிச்சயம் வச்சிருக்கோம். இன்னைக்குமா ஒன்று பொண்ணு? நாளை மறுநாள் டாடி. அப்படியாம்மா? வீட்டுல வச்சா இல்ல மண்டபத்திலயா? மண்டபத்துல தான் டாடி. எப்போ உள்ள ஃபங்க்ஷன், குழந்தை கூட கல்யாணம் நடந்துச்சுல, அங்கதான். குடும்பத்தோட வந்துருங்க டாடி, பச்சைக்கிளியை மறக்காம கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா ஒன்று பொண்ணு, டக்குன்னு உன் தம்பிக்கு பொண்ணு பாத்துடுற. ஆனா என்னால ஒரு மாப்பிள்ளைய என் பொண்ணுக்கு பாக்கணும்னா முடியலையம்மா. டாடி அதான் சொல்றேன்ல, கல்யாணத்துக்கு வாங்க டாடி. நிச்சயத்துக்கு வாங்க, நிச்சயத்திலே காமிச்சு தாரேன். சரிம்மா ஒன்று பொண்ணு பாறேன். நல்ல பையனா இருந்தா பேசி முடிச்சிடலாமா? சரி டாடி, கண்டிப்பா பேசி முடிச்சிருவோம்.
என் தம்பிக்கு பிறகு அடுத்த கல்யாணம் உங்க வீட்டுல தான் டாடி. ஆ சரிம்மா ஒன்று பொண்ணு, ரொம்ப சந்தோஷம். குழந்தை நீனும் மாணிக்கம் தம்பியும் கண்டிப்பா நிச்சயத்துக்கு வந்துடணும். ஓனர் அப்ப என் பிள்ளை பிள்ளை இதுக்கு என்ன தூரம் எரிஞ்சிட்டு வருவாவே, பிள்ளையும் சேர்த்து தான் கூட்டிட்டு வரணும், குடும்பத்தோடனே எல்லாரும் தான். ஆ சரி ஓனர். காபி குடிக்கிறீங்களா, உட்காருறீங்களா, இல்ல வீட்டுக்கு போறீங்களா ஓனர்? இதுக்கு நீ கழுத்தை பிடிச்சு வெளியவே தள்ளி விட்டுக்கலாம். டாடி நான் போறேன். ஆ சரிம்மா ஒன்று பொண்ணு. குழந்தை ஒன்று தம்பிக்கு நிச்சயம் பண்ண போறாங்களாம். நம்ம நிச்சயத்துக்கு ஏதாவது செய்யணுமா இல்ல கல்யாணத்துக்கு செஞ்சுக்கலாமாம்மா? டாடி கல்யாணத்துக்கு தான் செய்யணும். நிச்சயத்துக்கு ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துடும் டாடி. ஆ சரிம்மா குழந்தை. ராசப்பக்கா ராசப்பக்கா வா சரோஜா. என்ன திடீர்னு வந்திருக்க, உட்காரு சரோஜா. ஏக்கா இருக்கட்டக்கா, இல்ல நல்ல விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன விஷயம் சரோஜா? ஏக்கா என் தம்பிக்கு நிச்சயம் வச்சிருக்கோம்க்கா. நாளை மறுநாள் நிச்சயம் எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்கக்கா. அப்படியே சரோஜா, விசாரிச்ச பிறகு பொண்ணு பிடிச்சு போச்சோ? ஆமாக்கா ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்ல பிள்ளை, தங்கமான குணம் பாத்துக்கிடுங்க. அவ வீட்டுக்கு 2 நாள் நாங்க விருந்துக்கு போயிருந்தோம், அந்த பிள்ளை 2 நாள் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்துருந்துச்சு. கவனிப்புனா கவனிப்பு, அப்படி ஒரு கவனிப்பு பாத்துக்கிடுங்க. நல்ல குணக்கா, நல்ல அழகா பேசுது. இந்த குடுமிகாரி இந்த மீன்காரி மொவெல்லாம் என்ன திமிரா இருக்காளோ பத்தியலா? கொஞ்சம் படிச்சுட்டு வந்தோடனே ரொம்ப திமிரா பண்ணியாள்வேன். ஆனா அந்த பிள்ளைகிட்ட என்னதான் பணம் இருந்தாலும் அந்த திமிரே இல்லக்கா. நல்ல பிள்ளையா இருக்காவே, அப்பா அம்மாவும் அப்படிதான் இருக்காவே. அதனால எனக்கும் சரி எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு பாத்துருங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாவல, அதையும் நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லக்கா, நல்லா இருக்கு, நல்ல பிள்ளை. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சரோஜா. இவ்வளவு நாள் நீங்களும் காத்திருந்ததுக்கு நல்ல பிள்ளையா தான் கிடைச்சிருக்கு. ஆமாக்கா ரொம்ப நல்ல பிள்ளை பாத்துக்கிடுங்க. எங்க எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு, அதனால உடனே நிச்சயத்தை வைக்கலான்னு ஏற்பாடு பண்ணிட்டோம். துணிலாம் எடுத்தாச்சா சரோஜா? ஆமாக்கா காலையில் தான் போய் எடுத்துட்டு வந்து பாத்துக்கிடுங்க. அதான் இப்ப நேரம் இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லிடலாமேனு வந்தேன் பாத்துக்கிடுங்க. நாளைக்கு அங்க கொண்டு போறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க போன பத்தியலா, அப்படியே நேரம் பேர எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆ சரி சரோஜா. ஏக்கா அன்னைட்டும் சொல்லிருங்க, எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்கக்கா. ஆ சரி சரோஜா, கண்டிப்பா எல்லாரும் வந்துருவோம். சேக்கனதை பார்க்கவே முடியல, வரவும் மாட்டேங்கவே எங்கேயுமே. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்கக்கா. ஆ சரி சரோஜா, வருவாவே. அம்மா நிச்சயம் காலையிலயா ராத்திரியா? ஏக்கா காலையில போன பாத்துருங்க, மதியம் போலதான் நடக்கும், மதியம் சாப்பாடு அங்கதான். ஆ சரி சரோஜா வந்துடும். சரிக்கா நான் நிறைய வீட்டுக்கு போண்டிருக்கு, வாரேன். ஆ சரி சரோஜா, போயிட்டு வா. சட்ட முன்பு பார்த்த மேகம் மாறி போக, காலம் இன்று காதல் நெஞ்சு கீறி போக. சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக, காலம் இன்று காதல் நெஞ்சு கீறி போக. நீ அப்படியே சேந்தால பயணம் போண்டிதானே? இங்க பாருங்க, அடுத்தவியல் வீட்டுக்குள்ள இப்படி சொல்லாம கொள்ளாம வர்றது அநாகரிகம். வந்தது மட்டும் இல்லாம இப்படி கமெண்ட் அடிக்கிறது அதை விட அநாகரிகம். கூப்பிட்டா மட்டும் உனக்கு சத்தம் கேட்டுமாக்கா, பாட்டுல பயணம் போயிட்டு இருக்கா. இதுல வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு கேள்வி வேற. ச்சே, என் வீட்டுக்குள்ள என்னால நிம்மதியா இருக்க முடியல, வெளியில என்னால நிம்மதியா இருக்க முடியல. இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? குடுமி அறுத்து பொங்கல் வைக்கலான்னு வந்தேன். சரோஜாக்கா வாங்கக்கா வாங்க. சிலுப்பா மோளுக்கு என்னாச்சு? ஒரே சோக பாட்டுல பயணம் போறாள என்ன? என்னன்னே தெரியலக்கா, என் பிள்ளை உங்க தம்பிக்கு பொண்ணு பேசினதுல இருந்து இப்படியே தான்
ஈஸ்டர் தான் நிச்சயத்துக்கு வந்துட்டு வாழ்த்திட்டு போங்க. இல்ல பிரச்சனை பண்றதுக்காக மட்டும் அங்க வந்துறாங்க. வீட்லயே இருந்துங்க, அதான் நல்லது. நான் போறேன். அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. எப்படி கூப்பிட்டு வர்றவ பாருமா. கொஞ்சம் கூட இந்த ஓனர் அபியலுக்கு இங்கிட்டமே தெரியல. நம்ம சொல்றத அபியலுக்கு புரியல. இதனால சேகரோட லைஃப் டைம் ஸ்பாயில் ஆக போகுதுமா. சாமிமா, அம்மா ஒன்னு சொல்லட்டுமாமா? என்னதுமா? நீ சேகர மறந்துருமா, உன் மனச மாத்திக்க. என்னம்மா நீ இப்படி பேசுறா? ஆமா சாமி, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தோணலம்மா. அது மட்டும் இல்ல, இதுக்கு மேல அடிவாங்க உடம்புல தெம்பே இல்ல. அது மட்டும் இல்ல, எங்க நீ உதவி செய்யறேன்னு மறுபடியும் இந்த வீட்டை அடமானம் வச்சிருவியோன்னு பயமா இருக்குமா. அதனால நம்ம இருக்கதையாவது காப்பாத்திக்கிடுவோம். நீ இதை கை விட்டுரு. நீ சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். எனக்கு சேகர் வேணும். என்னால என்னைய மாத்திக்கிட முடியாது. சேகருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடந்தே தீரும். இந்த நிச்சயத்தை நான் நிறுத்தி சேகரை கல்யாணம் பண்ணி காட்டுறேன். செல்லம்மா, செல்லம்மா, வாங்க சரோஜாக்கா, உள்ள வாங்க. என்னக்கா இப்பெல்லாம் கடை பக்கமும் வர மாட்டேங்கிறிய, வீட்டு பக்கமும் அவ்வளோ வரவே மாட்டேங்கிறிய. என்னாச்சுக்கா, வீட்லயே இருந்துறீங்களோ? அது வந்து செல்லம்மா, வீடு வேற கட்டிட்டு இருக்கேன். என் புருஷனும் வந்துட்டாரு. இப்போ என் தம்பிக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதான் ஒரே பிசி. அதனாலதான் எங்கேயும் வர முடியல செல்லம்மா. ஓ அப்படியாக்கா, சேகருக்கு மறுபடியும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? பொண்ணு பார்த்து முடிவே பண்ணியாச்சு செல்லம்மா. நாளை மறுநாளே என் தம்பிக்கு நிச்சயம். அதுக்கு ஒன்னே கூப்பிடலாமே தான் வந்தேன். ஓ அப்படியாக்கா, அதுக்குள்ள பொண்ணெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டீங்களா? நான் கூட ஒரு நாள் கேள்விப்பட்டேன் நீங்க பொண்ணு பார்க்க போறீங்கன்னு. ஆனா நீங்க என்னைய கூப்பிடவே இல்லக்கா. செல்லம்மா, பொண்ணு பார்க்க போறதுக்குலாம் எல்லாரும் கூட்டிட்டு போக முடியுமா? பாத்தி எடுத்து நாங்களே முடிவு பண்ணிட்டு இப்ப நிச்சயத்துக்கு கூட தான் வந்திருக்கேன். எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க செல்லம்மா. சரிக்கா, வந்துறியோம். ஆமா, அதே பெரிய மண்டபத்துல வச்சுதான் பண்றீங்களோ? ஆமா செல்லம்மா, அங்கதான். மறக்காம வந்துரு, மதியம் வந்துரு. ஏக்கா, இப்ப நம்ம ஊர் ஆட்கள்லாம் மோஸ்ட்லி மண்டபத்திலே வச்சிடுறிய. வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா கேட்கவே ஒரு மாதிரி ஆயிருது. செல்லம்மா, அதெல்லாம் எதுவும் நினைக்காத. நீ ஒரு பையில பாத்திரத்தை போட்டு எடுத்துட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு தாரேன். அப்படியாக்கா, நான் இதுக்கு முன்னாடி வருவேனா? மண்டபமா இருக்கு, எப்படி சாப்பாடு வாங்குறதுன்னு பாத்திரத்தையே எடுத்துட்டு வர மாட்டேன். வீட்டுல வச்சிருந்தா அது ஒண்ணும் தெரியாதா. நான் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து எந்த விசேஷனாலும் வாங்கிட்டு வந்துருவேன். மண்டபத்துல வச்ச உடனே யார்கிட்ட போய் கேட்க, எப்படி கேட்கன்னு ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு அப்படியே வந்துருவேன்க்கா. செல்லம்மா, இந்த தடவை நீ அப்படிலாம் எந்த கூச்சமும் படாண்டா. நீ பாத்திரத்தை எடுத்துட்டு வா, நான் நிறைய சாப்பாடு பொங்க சொல்லியிருக்கேன். எவ்வளவு வேணுமோ சாப்பாடு அள்ளிட்டு போங்க, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லக்கா, பொண்ணு வீட்டுக்காரவிய தானே ஏற்பாடு பண்ணுவாங்க. வீட்டை போய் பாத்திரத்தை கொடுத்து எப்படி வாங்குறது? இல்ல செல்லம்மா, நிறைய தான் பொங்க சொல்லியிருக்கேன். நீ பாத்திரத்தை எடுத்துட்டு வா, நான் வாங்கி தரேன். சரி சரோஜாக்கா, ரொம்ப சந்தோஷம். சரி செல்லம்மா, நான் போயிட்டு வரேன். என்ன நிறைய வீடுகளுக்கு போக வேண்டியிருக்கு. சரிக்கா, போயிட்டு வாங்க. எப்படியோ சாப்பாடு தருவியலான்னு கேட்டாச்சு. பாத்திரத்தை இனி சங்கடப்படாம எடுத்துட்டு போயிடலாம். இல்லைன்னா எப்படி எடுத்துட்டு போவேங்கிற மாதிரியே இருக்கும். நல்ல பெரிய வாலியா எடுத்துட்டு போயிடணும். பாட்டி, குர்ச்சி மரியா பாட்டி. எல்லாம் வானர் இந்த வாரம் இரு. சரி பாட்டி, வாங்க. என்னெல்லாம் வானரு வாயில பொன்சிரிப்போட வந்திருக்கா? ஏதும் சந்தோஷமான விஷயமா? ஆமா பாட்டி, சந்தோஷமான விஷயம் தான். கரெக்டா கேட்டுட்டீல. என் தம்பிக்கு நாளை மறுநாள் நிச்சயம்ல. அதுக்கு தான் உங்களை கூப்பிடக்காக வந்திருக்கேன். ஓஹோ, ஆமா, அக்கா அப்பவே சொன்னாவே. ஆனா என்னைக்குன்னு சொல்லல. நீ வந்து என்னைய நிச்சயத்துக்கு வாங்கன்னு கூப்பிடவே வேண்டாம். வாங்க பாட்டின்னு ஒரு மெசேஜ் போட்டா கூட போதும், ஓடி வந்துருவேன். உங்க வீட்டுல என்ன நடக்குன்னு அக்கா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே இருக்காவே. நம்ம என்ன இப்ப அப்படியே பழகிட்டு இருக்கோம் வந்து அழைக்கிற அளவுக்கு. இருக்கட்டும் பாட்டி, இருந்தாலும் நேர்ல வந்து சொல்லதானே முறை. நீங்களும் தாத்தாவும் கண்டிப்பா வந்துருங்க பாட்டி. வந்துருவோம்ல, கண்டிப்பா வந்துருவோம். ஆமா, நம்ம ஊருக்குள்ள எல்லாத்தையும் சொல்லியாச்சா? என்ன கொஞ்சம் வீடு இருக்கு பாட்டி, சொல்ல வேண்டி இருக்கு. சரில வானரு. சரி பாட்டி, அப்ப நான் போயிட்டு வரேன். எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. சரி வந்துருயோ. எப்படியோ சேகருக்கு ஒரு நல்ல பிள்ளையா கிடைச்சிக்கிட்டு.